பாருங்க, இது நான் மைதா மாவு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம பரோட்டாக்கெலாம் பிசைஞ்சு வைப்போம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது இப்போ எப்படி அந்த ரோலுக்கு மாவு உருட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். மைதா மாவில் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் இது மாதிரி ஊற வச்சு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அந்த ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய தட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை சப்பாத்தி போடுற அந்த இது இருந்தாலும் ஓகே. எனக்கு சப்பாத்தி இது வந்து உட்டுன்றதுனால அது உறிஞ்சுக்கும் எண்ணெயை, அதனால நான் பெரிய ஒரு தட்டை எடுத்து அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவை எடுத்து இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா அழுத்தி பிசைங்க. மாவு நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு மெலிசாக வரும், தேய்க்கும் போது மெலிசாக வரும். அப்படி இல்லைன்னா மாவு ஒட்டிக்கும், மெலிசாவே வராது, பிஞ்சு போயிடும். அதனால் நல்லா அழுத்தி தேய்ச்சுங்க. இந்த மாதிரி எடுத்து நல்லா உருட்டி தேய்க்கணும் இல்லையா? இப்படி மடித்து நம்ம செஞ்சு வச்சுக்கணும். 4 கார்னரும் நம்ம மடிச்சுக்கணும். மடித்து நம்ம செஞ்சாதான் அது இன்னும் நமக்கு சாஃப்டாகவே கிடைக்கும். பாருங்க, இப்போ இப்படி பாலாக நம்ம உருட்டி வச்சாச்சு. இந்த உருட்டி வச்சுட்டு இப்படி எப்படி தேய்க்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, நான் ஒன்று இப்படி தேய்ச்சி வச்சுருக்கேன். இது கையிலே தாங்க இப்படி அதை வச்சுட்டு தட்டில் எண்ணெயை தேய்ச்சி விட்டு எனக்கு தெரியுதாங்க. இப்படி எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு இது மாதிரி கையில் ஃபஸ்ட்டு இது தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு கையில் தட்டினா வராது அப்படின்னா ஓட்டை மட்டும் விழுந்துடக்கூடாது. ஓட்டை இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இங்கே ஓட்டை விழுந்துருச்சு, அதனால் இப்படி மாவை இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இது நல்லா மெலிசாக பாருங்க, தேய்க்கும் போதே உங்களுக்கே தெரியுதா? நல்லா மெலிசாக வர மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நம்ம திருப்பி ஒரு ரோல் உருட்டி விட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது பண்ணி அந்த மாதிரி தேய்ச்சி அந்த மாதிரி இந்த சைஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக அடுப்பில் வச்சு உடனே எடுத்துடணும். தோசைக்கல்ல வச்சு உடனே எடுத்துடணும். உடனே எடுத்துடணும், கொஞ்சம் வெந்தோடனே எடுத்துடணும். இப்படி வச்சுக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் லைட்டாக தான் வெந்திருக்கணும். அது என்னெல்லாம் தேட வேண்டாம். பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி லைட்டாக, ஏன்னா நம்ம போடும்போது நம்ம சமோசா போடும்போது நம்ம கொஞ்சம் ஸ்டிஃபாக வரணும், அது கொஞ்சம் சைஸ் கரெக்டாக வரணுன்றதுக்காக தான் இது பண்ணுறது. இது மாதிரி பண்ணி நீங்கள் முன்னாடி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒன்று கூட நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. போட்டோன்னே பார்த்தீங்களா, அப்படி லைட்டாக சூடாக ஆனால் போதும் நமக்கு. அதான் சமோசா போடும்போது எனக்கு கொஞ்சம் திக்னஸ் நமக்கு நல்லா வரும், சைஸ் கொஞ்சம் நமக்கு நல்லா வரும். சரி, நம்ம ஸ்டஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அது ஆனியன் 3 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, தக்காளி, பூண்டு,
கருவேப்பிலை, இந்த ஏலக்காய், அப்புறமா போடுவோம்ல கரம் மசாலா பொடின்னு சொல்லுவோம்ல அது. இது வந்து பட்டை, இது கிராம்பு, பூன்னு சொல்லுவோம்ல அது. இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். இது வந்து சிக்கன் வந்து நான் ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக இப்படி போட்டுட்டு அதையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிடலாம். இது ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். உப்பு வேணும்னா நம்ம கண்டிப்பாக போடணும். எண்டில் போட்டிருக்கேன், இப்போ வேண்டாம். இதை நல்லா இப்படி சின்ன சின்ன பீஸாக இப்படி போட்டு மிக்சியில் போட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஃபஸ்ட்டு சிக்கன் இதை மட்டும் அரைச்சாச்சு. இப்போ மற்றதெல்லாம் கூடவே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை ஆனியன் தனியாக போட்டு நான் செய்யணும், இதை கூட நான் அரைக்க வேண்டாம் அப்படின்றவங்களும் அரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக ஆனியனை கட் பண்ணி அதில் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஆனியன் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதை வதக்கி தான் எடுக்க போகிறேன் நான். அதனால் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், அரைச்சி வச்ச அதை போட்டுடலாம். நான் இதில் முன்னாடி மிளகாலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. மிளகாத்தூள் சேர்க்கணுன்றதுனால நான் எதுவும் சேர்க்கல. அப்படி நீங்கள் காஞ்ச மிளகா இல்லைன்னா வரமிளகா சேர்த்துக்கிறதா இருந்தால் அரைக்கும் போதே அதெல்லாம் வந்து போட்டுருங்க. மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன், அதனால் வதக்கும் போது போட்டுக்கலாமேன்னு விட்டுட்டேன். பாருங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வேகும்போது நம்ம அந்த கறியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுன்றதுனால மிளகாத்தூள் நிறைய போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கொஞ்சம் அந்த வெந்து கெட்டியாக வர்ற அளவுக்கு இதை நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். கறியில் ஏற்கனவே வெந்துருச்சு தான், பட் இருந்தாலும் எண்ணெயில் போட்டு ஸ்டஃப் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை அடுப்பில் எடுத்து கொஞ்சம் சுட பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி நம்ம சமோசா இதை எப்படி போட்டு பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு இப்படி இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் வந்துருச்சா. நமக்கு இதில் ஸ்டஃபிங் நம்ம பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். மைதா மாவில் இது பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது அடுப்பில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வச்சு இப்படி ஸ்டஃப் பண்ணும்போது அது வந்து நிற்காது. அதனால் பேஸ்ட் எடுத்து இப்படி வச்சுட்டேன். இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கிரேவி இருக்கு இல்லையா, கிரேவியை விட்டு ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஊற்றிடலாம்.
ரோல் நமக்கு ரொம்ப ஈஸி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போது பார்க்கலாம். மாவு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அந்த ரோல் எப்படி பண்ணலான்னு நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். தேய்ச்சி வச்சுட்டு இதப்போ ரெண்டாக பண்ணிக்கலாம். கார்னரை மடிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கார்னர் புரோட்டா நம்ம மடிப்போல அந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். லேஸ் மாதிரி வர மாதிரி மடிச்சுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் லேயரை கொண்டு வந்துடுங்க. லேஸ் தெரியுது உங்களுக்கு, லேயர் லேயராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர்ஸை மாதிரி வருது தெரியுதா? டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணி விட்டுட்டு இந்த இதை ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம பொரிக்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் ரெடி. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும். பசங்க வந்து ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பசங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரில, எங்கள் ரெண்டாவது பையன் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவான். அதனால தான் இந்த மாதிரி நான் செய்கிறது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். சமோசா வெந்துட்டுருக்கு பாருங்கள்.
ஈஸியாக இந்த ஸ்ப்ரிங் ரோல் இதையும் நம்ம உரித்து எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க. இப்போ எனக்கு கொஞ்சோண்டு மாவு வந்து மீந்துருச்சு. அதை வந்து நான் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி அதை கொஞ்சம் மைதா மாவில் போட்டு நான் போட போகிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, சமோசா, காஜா, சிக்கன் காஜா. இது தெரிய நம்ம ஸ்ரீயம் செய்வோம் தெரியுங்களா, அது மாதிரி சிக்கன் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஸ்ப்ரிங் ரோல். இவ்வளோ தாங்க. நான் இதெல்லாம் இவ்வளோ டிஷ் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம பண்ணி கொடுத்தாலே நம்ம நல்ல ஹெல்த்தியாக அவங்க சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நிறையவும் சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு ரெசிபி, அதாவது ஒரு சிக்கன் அந்த கிரேவி மாதிரி பண்ணி அதே வச்சு இவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணலாம் பாருங்கள். ஒரு சிக்கன் ஸ்டஃப்பை வச்சு இவ்வளோ பண்ணலாம். அது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நம்ம பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.